திருநெல்வேலி பேட்டையிலிருந்து உங்கள் சித்த மருத்துவர் அல்லாப்பிச்சு. இன்னைக்கு நான் எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னா, அதாவது இந்த கால் வீக்கம், பாத வீக்கத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது பாத வீக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை நம்ம எப்படி தீர்வு காணலாம், அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பாதத்தில் உங்களுக்கு அதாவது ஒரு பக்கம் ஒரு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாதம் வீக்கம் வந்துச்சுன்னா அந்த ஹார்ட்டில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அதே இது ரெண்டு பாதமும் உங்களுக்கு வீக்கம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கிட்னி உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி கால் இந்த தொங்கு சதையிலையும் வீக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட்லேயும் உங்களுக்கு அடப்பு இருக்கும், ரெண்டாவது கிட்னிலையும் உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதில் இந்த தொட பக்கத்தில் நல்ல வீக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கணையம், அதாவது கல்லீரலில் உங்களுக்கு கழிவு அதிகமாக இருக்கும், கல்லீரல் வீக்கமும் இருக்கும். அதே மாதிரி வெறுமனையாக உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் ரத்த கட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. அந்த ரத்த கட்டுக்குண்டான வைத்தியம் பண்ணால் அது சரியாயிடும். மெயினு நீங்கள் கால் பாதம் வீக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்குண்டான வைத்தியம் பண்ணிடுங்க. இல்லைன்னா பெரிய பார்ட்ஸ், அதாவது கிட்னி, ஹார்ட்டு, இது கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதாவது இரத்த குழாயில் நம்ம இரத்த வட்டுகளில் போகக்கூடிய அந்த சுத்திகரிப்பு சரியாக இருக்காது. அதனால் அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு நம்ம அரளி அந்த எருக்கம் இலையை நல்லா சூடு பண்ணி அதில் ஒத்தனம் கொடுக்கலாம் பாதத்தில். ரெண்டாவது உள்ளே நீங்கள் மருந்து சாப்பிடணும். உள்ளே நீங்கள் என்ன சாப்பிடலான்னா, அதாவது அந்த கிருமிகளை, அந்த வீக்கத்தை போக்கக்கூடிய உங்களுக்கு தும்பை இலை, கரிசலாங்கண்ணி, துளசி, இந்த மூணையும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு நல்ல கஷாயம் போட்டு, அதாவது ஒரு சட்டியில் போட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வற்ற வச்சு வடிகட்டி நீங்கள் டெய்லி காலையிலையும் இரவு 2 நேரம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னியில் உள்ள வீக்கமும் போகும், ஹார்ட்டில் உள்ள அடப்புகள் போகும், ரெண்டாவது கணையத்தில் உள்ள வீக்கமும் போகும். இதை நீங்கள் பயன்படுத்தி வரலாம். இது எப்படி நீங்கள் 1 மணி நேரம் பயன்படுத்தணும். பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான தீர்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இதை உடனே நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம்.